என்னுடைய நோக்கம் என்னன்னா, இன்றைய இளைஞர்களுடைய வாழ்க்கை பகலில் எரியும் விளக்காய் இருக்குது. பகலில் எரியும் விளக்காய். இப்ப லைட் எப்ப எரியணும்? நைட் எரிஞ்சாதான் அதனுடைய பயன் இருக்கும். பகல் எரிஞ்சிட்டு இருக்கு. இன்றைய இளைஞர்களுடைய நோக்கமும் ஆக்கமும் எதை நோக்கி இருக்குதுன்னா ஐபிஎல் நோக்கி இருக்கு, இல்லைன்னா சினிமா நோக்கி இருக்கு. சினிமாவும் மஸ்ட், விளையாட்டும் மஸ்ட். பட் பொழுதுபோக்கு சார்ந்த எல்லாமே ஊறுகாய் மாதிரி, பொழுதுபோக்கு அம்சம் எல்லாமே ஊறுகாய் மாதிரி, சமூக மேன்மை சார்ந்த செயல்பாடுகள் எல்லாமே உணவு மாதிரி. ஆனா ஊறுகாயை இன்றைய இளைஞர்கள் அதிகம் எடுத்துக்கிறாங்க. ஊறுகாய் அதிகமா சாப்பிட்டா நம்ம அல்சர் வந்துடும். அதனால நம்ம நாட்டுக்கு அல்சர் வந்துருச்சு. நம்ம நாட்டின் எதிர்காலம் யாரு கையில் இருக்கு? ஆட்சியாளர் கையில் இருக்குது. அந்த ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் யாரு கையில் இருக்கு? இளைஞர்களாகிய உங்க கையில் தான் இருக்கு. அதனால இளைஞர்களுடைய சக்தி, இளைஞர்களோட சக்தி ஒரு மகா சக்தியா இருக்கணும், பரா சக்தியா இருக்கணும். சக்தியா இருக்க கூடாது. ஆனா தீய சக்தியா தான் இருக்குது மேக்சிமம். இப்ப நான் வந்ததற்கான நோக்கம் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் தேசிய இளைஞர்கள் தினத்தை பற்றி. தம்பி அந்த கடைசியா நீங்க வாங்க, இதுல லாஸ்ட் வாங்க தம்பி. இதுல கடைசி யார்? நீங்க தான். எந்திரிங்க. அந்த லாஸ்ட் 2 பேர் எந்திரிங்க. கம் டு ஹியர். பாப்பா நீங்க லாஸ்ட் பெஞ்ச் வா. 2 பேரும் தம்பி உங்க சொல்றேன். எந்திரி வா. நீதான் இதுல லாஸ்ட். நீ தானே பாரு. எந்திரி வா. கம் டு ஹியர். இது என்ன 10வது படிக்கும்போது தச்சு பண்ணா? 10வது படிக்கும்போது வா தம்பி. இப்ப நான் யாரு வேணாலும் கூப்பிடுவேன். யாரு கவனிக்கலையோ அவங்களை கூப்பிடுவேன். இவங்க 2 பேரும் கவனிக்கல, சண்டை போட்டு இருக்கிறாங்க. நான் நேரம் விலை மதிப்பில்லாத, காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. அதனால இப்ப ஃபர்ஸ்ட் சாலை பாதுகாப்பு போயிட்டு வரலாமா, இல்ல ஃபர்ஸ்ட் என்ன பத்தி இது பண்ணிக்கலாம்? யூடியூப் ஓபன் பண்ணுங்க தம்பி. என்னுடைய பேர் மணிமாறன். I have one YouTube channel, Wisdom Revolution 360 degree. அதுல 360 டிகிரினா எல்லா ஆங்கிலும், இது மட்டும் தான் இல்ல. அந்த என்னுடைய சேனல்ல மெயினா மோட்டிவேஷனல் இருக்கு. இளைஞர்களுக்கு தேவை மோட்டிவேஷனல். இன்றைய இளைஞர்கள் குறிப்பா நீட் போன்ற தேர்வுகள்ல தோத்துட்டாங்கன்னா உடனே போய் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வாழ்றாரு. கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதின பாட்டு இது. பாசமலர் அப்படிங்கிற திரைப்படத்துல வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வாழ்றாரு. அவர் சொல்றது தரையை சொல்லல, வயலும் வயல் சார்ந்த இடத்த சொல்லல. வயலும் வயல் சார்ந்த இடம் தான் சோலையாகும், ஆழக்கடலும் சோலையாகுன்றாரு. அப்போ ஒரு இம்பாசிபிள் ஒர்க்க கூட பாசிபிலிட்டி இருக்குன்றாரு. அதனாலதான் ஜப்பானியர்கள் கடலில் விவசாயம் செய்யறாங்க. அவங்க செயல்படுத்துறது கவியரசு கண்ணதாசன் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த அவர் எழுதின ஒரு பாட்டு ஜப்பான்ல இன்னைக்கு நடைமுறையில் கடலில் விவசாயம் செய்யறாங்க. அவங்க நம்ம நாட்டை விட அதிகமான சுனாமி தாக்குதலுக்கு உள்ளாகுது அந்த நாடு. நம்ம நாட்டை விட அதிக இயற்கை பேரிடர்களுக்கு உள்ளாகுது நம்ம அந்த நாடு. அவங்க உருவத்தில் சின்னவங்களா இருந்தாலும் மூர்த்தி சிறியது கீர்த்தி பெரியதுங்கிற மாதிரி இன்னைக்கு டெக்னாலஜில நம்பர் 1. அதெல்லாம் எதனால வருது? அங்க இருக்கிற இளைஞர்கள் நம்மள மாதிரி ஒரு ரசிகர் மன்றம் வச்சுக்கிட்டோ, நம்மள மாதிரி ஒரு விளையாட்டு பைத்தியமாக அங்கெல்லாம் இல்லை. நேரம் முக்கியமானது. இப்போ ஒரு கிரிக்கெட் போட்டி, டெஸ்ட் போட்டினா 5 நாள் நீ டிவி முன்னாடியே உட்காந்துருந்தா உன்னுடைய எதிர்காலம் என்ன ஆகுது? ஒரு 5 நாள் வேஸ்ட் பண்ற. சரி, அப்படியே போனாலும் 5 நாள் வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு தான் ஒன் டே கொண்டு வந்தாங்க. ஒன் டே கொண்டு வந்த பிறகு அது ஒரு மாச கணக்கில் வருது.
அப்படி பார்த்தா ஐபிஎல் மாச கணக்கு. எதுக்கு? விளையாட்டு வேணும், ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா அப்படின்னாரு மகாகவி பாரதியார். சோறு இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். அப்ப உடல் ஆரோக்கியம் தான், ஹெல்த் இஸ் வெல்த். விளையாட்டு வேணும், சினிமாவும் வேணும். சினிமா வந்து மிக மிக முக்கியம். இப்ப நம்ம வீரபாண்டி கட்டபொம்மனுடைய வாழ்க்கை வரலாறு எதை பத்தி, அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த படத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி கப்பலோட்டிய தமிழனுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கணும்னா அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒன் டயக்ராம் இஸ் ஈக்குவல் டு 1000 வேர்ட்ஸ் அப்படின்றாங்க. அப்ப ஒரு ஒன் பிக்சர் இஸ் ஈக்குவல் டு 1000 புக்ஸ். நீங்க ஒரு படத்தை, அண்மையில சிறைங்கிற ஒரு படம், சிறப்பான படம், குறையே இல்லாத படம். யாரெல்லாம் பாத்தீங்க? கை தூக்குங்க. 2 பேர் தான் பாத்தீங்களா? விக்ரம் பிரபு நடிச்ச படம் சிறை படம், சிறப்பான படம். ஏன்னா அந்த ஒரு காவலர் வந்து மனிதநேயத்தோட நடந்துக்கணும். குற்றங்கள் ஒரு 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 குற்றவாளி தவறு செய்யறதுக்கு காரணம் பல காரணம் இருக்கு. சூழ்நிலையே ஒரு காரணம். ஒரு சூழ்நிலையும் ஒரு குற்றவாளி வருவதற்கு காரணமாக அமையுது. நீ வந்து நல்லது செஞ்சுக்கிட்டே போனா, இப்ப நீ நெல்லு விதைச்சுக்கிட்டே போனா நெல்லு விளையும், புல்லு விதைச்சுக்கிட்டே போனா புல்லு தான் விளையும். நெல்லு 4 பேரோட பசியை தீர்க்கும், புல்லு அப்படி கிடையாது. புல்லும் ஆடு மாடுகள் பயன்படும், இருந்தாலும் நான் சொல்றத பயன்பாடுக்கு சொல்றேன். அதனால நம்ம வாழ்க்கையில வந்து மனித பிறப்பு என்பது ஒரு முறை, இறப்பு என்பது ஒரு முறை. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த காலம் இருக்கு இல்லையா, எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்ற கேள்வி தேவையில்லை. அவன் எப்படி வாழ்ந்தான், எப்படி மறைந்தான், அதுதான் வாழ்க்கையில தோல்வியில் இருந்தாங்க. அது மாதிரி அந்த கடைசியா யார் பேசுறீங்க? Must listen my speech. I humble request to you. அதனால இப்ப தேசிய இளைஞர் தினம், அந்த தினம் எதற்காக வந்தது? வீரத்துறவி விவேகானந்தர் அவர்கள் பிறந்த தினம். உலகின் சிறந்த நாள், நன்னாள், பொன்னாள், இந்நாள் ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினம். எதுக்காக தேசிய இளைஞர் தினம் கடைபிடிக்கிறோம்? உலக அளவுல மக்கள் தொகையில முதலிடம் வகிக்கும் நாடு எது? Which country in population first? சைனா கிடையாது, இந்தியா. நம்ம முதலிடத்துல வந்துட்டோம். 2023 வரைக்கும் சீனா வந்து உலக மக்கள் தொகையில முதலிடம் வகித்தது. ஆனா 2023க்கு பிறகு மக்கள் தொகையில நம்ம முதலிடத்துல வந்துட்டோம். மக்கள் தொகையை பத்தி படிக்கிற படிப்பு என்ன? டெமோகிராபி. டெமோகிராபி அதாவது டெமோகிராபி இஸ் தி ஸ்டடி ஆஃப் பாப்புலேஷன். சோ டெமோகிராபி ஃபாதர் ஆஃப் மக்கள் தொகையின் தந்தை யார்? ஜான் கிராண்ட் அப்படிங்கிறவர். மக்கள் தொகையை பத்தி, மக்கள் பிறப்பு இறப்பு, அதை மார்டாலிட்டி அதை பதிவு செய்யறது மக்கள் தொகை. மக்கள் தொகையில முதலிடம் வகிக்கும் நாடு தற்போது இந்தியா. சீனா சீனான்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க, அதை வீணா போயிருக்கீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் வரணும். நீ போய் நீங்கெல்லாம் வந்து ஒரு டிஎன்பிசியோ யூபிஎஸ்சியோ இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எல்லா எக்ஸாம் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்ல எல்லா எக்ஸாம் இருக்கு. குரூப் 1 இருக்கு, குரூப் 2 இருக்கு, குரூப் 4 இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்க எடுத்தீங்கன்னா ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ், ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனு, கேட்டு, நீட்டு அப்படின்னு ஏகப்பட்ட இருக்கு. உன்னை நீ தகுதிப்படுத்திக்கணும், தயார்படுத்திக்கணும். எப்பயுமே வந்து நீ ஒரு இடத்துல ஜெயிக்கணும்னா உனக்கு தகுதி வேணும். தகுதினா என்ன? தானா தகுதினா தன்னம்பிக்கை, குறிக்கோள், தீனா திறமை. அப்ப தன்னம்பிக்கை, குறிக்கோள், திறமை, இந்த 3 இருந்தா, தகுதி இருந்தா நீ வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். இப்ப நான் வந்து வாழ்க்கையில ஜெயிச்சதுக்கு காரணம் இந்த 3ஐயும் நான் வளர்த்துக்கிறதுனாலதான். நீங்களும் என்ன மாதிரி ஜெயிக்கணும், என் உடற்புறவான சகோதரர்களா நினைச்சுதான் நான் இங்க வந்துக்கிறேன். வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும், உங்க வாழ்க்கை இந்த சமூக மேன்மைக்கு பயன்படணும். அப்ப உலக மக்கள் தொகையில முதலிடம் வகிப்பது இந்தியா. 1.46 பில்லியன், 100 கோடிக்கு மேல, அதாவது 1.46 பில்லியன் பாப்புலேஷன் இன் இந்தியா, 1.42 பில்லியன் பாப்புலேஷன் இன் சைனா. இப்ப உலக அளவுல மக்கள் தொகையில அதிகமா இருக்கிற நாடுகள்ல இந்தியாவா ஃபர்ஸ்ட்,
அப்ப இந்தியான்னு பார்க்கும்போது நம்ம 100% இந்த 1.46 பில்லியன்ல 100% எடுத்தோம்னா அதுல 27% 15 30 வயசு. அதாவது இளைஞர்னா என்ன? இளைஞர்னா இந்த 15 டீனேஜ்னு சொல்றாங்க. டீனேஜ் மீன்ஸ் தெரியுமா? டீனேஜ் மீன்ஸ் தெரியுமா? சாதாரண விஷயம் தம்பி. டீனேஜுக்கு அர்த்தம் தெரிஞ்சா சொல்லுங்க கரெக்டா. 18 வயசு கரெக்ட். ஆன்சர் இஸ் ரைட். பட் எதனால அது டீனேஜ்ன்றாங்க? இப்ப குதிரைங்கிறது வந்து அரேபியால தோன்றிய உயிரினம். குதிரைக்கு ஏன் குதிரைன்னு பேர் வந்ததுன்னா குதிச்சு ஓடலாம், அது பேர் குதிரை. காரத்துக்கு இந்தியாவில் தோன்றிய மிளகாய், அதாவது மிளகு. காரத்துக்கு நம்ம மிளகாய் போடுறோம். பட் மிளகாய் வந்து மெக்சிகோல தோன்றிய தாவர இனம். அப்ப மிளகு நம்ம இப்பதான் நம்ம மிளகாய் போடுறோம். சில்லி சாப்ஸ், சில்லி பரோட்டான்றோம், சில்லி பரோட்டான்றோம், எல்லாமே இப்ப சில்லின்றோம்ல. பட் சில்லிங்கிறது வந்து நம்ம நாட்டுல உருவான தாவர இனம் கிடையாது, அது மெக்சிகோல உருவாகிற தாவர இனம். அப்ப நம்ம நாட்டுல என்னன்னா காரத்துக்கு என்ன யூஸ் பண்ணாங்கன்னா மிளகு யூஸ் பண்ணாங்க. மிளகு வந்து யூஸ் பண்ணும்போது சுக்கு மிளகு திப்பிலி திரிகடுகன்றாங்க. உணவே மருந்துன்றாங்க இல்லையா? சுக்கு மிளகு திப்பிலி இது வந்து திரிகடுகம். திரினா 3, திரிசூலம்னு. அப்ப இந்த மிளகுங்கிறது வந்து காரத்துக்கு பயன்படுது. அந்த நாட்டில இருந்து பிரிட்டிஷ்காரன் வந்த பிறகுதான் இது எல்லாமே மாறுது. உலக அளவுல இந்தியாவை தேடிதான் எல்லாருமே தன்னுடைய பயணத்தை துவங்கினார்கள். ஐரோப்பா கண்டத்திலிருந்து இந்தியா எங்க இருக்கு, இந்தியா எங்க இருக்கு, இந்தியா எங்க இருக்குன்னு தேடினாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம நாட்டுல ஐவகை நிலம் வளம் எல்லாமே இருந்தது. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு நம்ம நாட்டுல சந்தனம் இருந்தது, ஜவ்வாது இருந்தது, மிளகு இருந்தது. இப்படி இயற்கை வளங்கள் அதிகம். நம்ம நாட்டில் இருக்கிற இந்த வணிக பொருட்கள் எல்லாம் மேலை நாடுகளுக்கு அப்ப ஏற்றுமதி செஞ்சாங்க. யாரு? சேர சோழ பாண்டியர் காலத்துல. அப்ப இங்கிருந்து ஏற்றுமதி ஆகிற பொருள் அங்க போன உடனே அங்க இருக்கிற பொருட்கள் இங்க அனுப்புறாங்க. அப்ப இந்தியாங்கிற தேசம் எங்க இருக்குதுன்னு யாரு? நெதர்லாந்து டச்சுக்காரர்கள், இங்கிலாந்துக்காரர்கள், பிரிட்டிஷ்காரர்கள், போர்த்துகீசியர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்தியாவை தேடி வராங்க. அப்ப தேடி வரும்போதுதான் கொலம்பஸ் வந்து வழி மாறி திசை மாறி அட்லாண்டிக் கடல் வழியா இந்தியாவுக்கு வரணும்னு நினைச்சு ஃபர்ஸ்ட் இதுக்கு போயிடுறாரு, அமெரிக்கா போறாரு. அதன் பிறகு வாஸ்கோ ட காமா வராரு. இதுல ஆப்பிரிக்கா கண்டத்துல நன்னம்பிக்கை முனையை கடந்து இந்தியாவுக்கு 1498 இந்தியாவை வந்து அடைகிறாரு வாஸ்கோ ட காமா. மே 18 இந்தியாவுக்கு வந்த முதல் ஐரோப்பிய மாலுமி யாருன்னா வாஸ்கோ ட காமா. இப்ப இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போலாம். அப்ப உலக மக்கள் தொகையில இந்தியா ஃபர்ஸ்ட். அதுல 27% 15 30 வயசு வரைக்கும் இளைஞர்கள் அதிகம் உள்ள நாடு இந்தியா. அதுல 371 மில்லியன் இளைஞர்கள் இருக்கிறாங்க. உங்களை மாதிரி அந்த 371 மில்லியன்ல நீங்க எல்லாம் அடங்குறீங்க. அதே மாதிரி 35 வயசுக்கு இதுல ஆவரேஜா 35 வயசுல பார்த்தோம்னா 65% இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, இந்த மக்கள் தொகையில இளைஞர்களுடைய சக்தி வீணா போகக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அக்னி சிறகை விரித்து அகிலத்தை அளந்து ஒரு உலகத்திற்கே ஒரு ஒரு முன் உதாரணமாக இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். துன்பத்திற்கு தான் நம்ம துன்பம் தரணும். நீங்க வாழ்க்கையில வந்து துன்பம் வரும், ஆனா துன்பத்தை நீங்க தன்னம்பிக்கையால, தகுதியால, திறமையால தோற்கடிக்கணும். துன்பத்தை நீங்க ஜெயிக்கணும். துன்பத்தை ஜெயிக்கும் போது இன்பம் தானா வந்துடும். எப்படி இரவானது சூரியன் வரும்போது பகலா மாறுதோ அந்த மாதிரி உன் மனசுல தன்னம்பிக்கை, திறமை, குறிக்கோள் இதெல்லாம் வர வர என்ன ஆகும்னா பகலவனை கண்ட பனி போல ஒரு சூரியன் வந்த பிறகு அந்த பனி தானா கரைஞ்சி போற மாதிரி உன்னுடைய மனசுல தன்னம்பிக்கை, துணிச்சல், விடாமுயற்சி, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை இப்படி எல்லாமே இருந்ததுன்னா நீ வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். நாட் ஒன்லி செல்ஃப் கான்பிடன்ஸ் பட் ஆல்சோ ஹார்ட் ஒர்க். நீ வந்து
கவனமாக இருக்கணும், கடினமாக உழைக்கணும், குறிக்கோளோட இருக்கணும். கனவு காணுங்கள், உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வது கனவுன்றார் அப்துல் கலாம் ஐயா. அதே வீரத்துறை விவேகானந்தர் என்ன சொல்றாரு? அரைஸ் awake and start not till the goal is reached. எழுமீன் விழுமீன் கருதிய கர்மம் கைகூடும் வரையில் உழைமீன்றார். அதுக்குதான் விவேகானந்தர். எதனால அவர் பிறந்த நாளை நம்ம இளைஞர்கள் தினமா கடைபிடிக்கிறதுனா, 100 இளைஞர்களை தாருங்கள், நான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தருகிறேன். எத்தனை பேரு? 100 இளைஞர்களை தாருங்க, நான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தரேன்னாரு. இன்னைக்கு இளைஞர்கள் வந்து ஒரு ரசிகர் மன்றம் வைக்கிறீங்க, அதே வந்து ஒரு அறக்கட்டளை வைக்கிறீங்களான்னா இல்ல. பகத்சிங் ஒரு இளைஞர், ராஜகுரு ஒரு இளைஞர், சுக்தேவ் ஒரு இளைஞர். நம்ம நேத்து வந்து கொடிக்காத்த குமரன் நினைவு தினம். கொடிக்காத்த குமரன் வந்து ஒரு இளைஞர். சுதந்திர போராட்டத்துக்கு எதிராக பிரிட்டிஷ் அரசாங்கம் லத்தி தடியடி நடத்தும் போது திருப்பூர்ல வெளியேறு போராட்டத்தில், உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில், இப்படி மகாத்மா காந்தி அறவழியில போராடின அந்த போராட்டத்தில் லத்தி சார்ஜ் செய்யும் போது அப்ப உன் கொடியை கீழே விடுன்னு அடிக்கிறாங்க. விடல. என்னுடைய தாய் நாடும் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவாணியும் நனி சிறந்தனவேன்றார் மகாகவி பாரதியார். என்னுடைய தாய் நாடு இருக்கு இல்லையா, தாய் நாடு வந்து என்னுடைய அம்மா மாதிரி, இந்த வானம் மாதிரி, இந்த வானத்தை விட சிறந்தது என்னுடைய நாடு அப்படின்றார். அப்போ நம்ம ஹைட்டுன்னு சொல்றோம், வானம் உயரமானது. அப்ப அதை விட எங்க நாடு சிறந்தது. அதனால நாட்டுப்பற்றும் மொழி பற்றும் மிக மிக அவசியம். இதுல நான் சேலஞ்சு பண்றேன். இதுல யாராவது ஒருத்தர் தமிழ் மாதங்கள்ல சித்திரையிலிருந்து பங்குனி வரைக்கும் யாராவது சொல்லுவீங்களா பாருங்க. நான் சேலஞ்சு பண்றேன். சித்திரை வைகாசின்னு வருது இல்லையா, தமிழ் மாதங்கள் ஜனவரி. அதுல சில பேர் சொல்லுவான் சித்திரை வைகாசி மார்ச் ஏப்ரல் மே அப்படின்ட்டுருவோம். தமிழ் எது ஆங்கிலம் எதுங்கிற ஒரு தெரியாத தலைமுறை இந்த தலைமுறையா இருக்கு. சரி தம்பி, இது யார் அந்த தலையை சொல்லிடுறாருல, லாஸ்ட்ல 2 வாங்க, தலையை சொல்லிக்கலவா. கம் டு ஹியர். தம்பி ஏன் பேசிட்டே இருக்கீங்க? தமிழ் மாதங்களை சொல்லுங்க. யார் வேணாலும் கூப்பிடாத, அந்த 3வது முடிஞ்சிட்டு இருக்கிற தம்பி தமிழ் 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 சொல்லு தம்பி, தெரிஞ்சு சொல்லு. ஏப்பா எத்தனை பேர் ஒருத்தர் கூட சொல்ல முடியாதா? வா, வெரி குட். கிளாப் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நம்ம தம்பி, இது வந்து எந்த அளவுக்கு நம்ம பின்தங்கி இருக்கிறோம், எவ்வளவு மடமையா இருக்கிறோம்னு பாருங்க. இதெல்லாம் வெட்கப்பட வேண்டிய விஷயங்கள். உங்க பேரு? வித்யா. வெரி குட். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. இப்ப அம்மா சொல்லிட்டாங்க, தாய் குலம் ஒருத்தர் சொல்லிட்டாங்க, நம்ம இடத்துல ஏதாவது வாங்க போறோம். வேற இதுக்கெல்லாம் நம்ம இப்ப பாருங்க, நம்ம ஸ்டைலா முடி வெட்டிக்குவோம், ஸ்டைலா முக்கா பாடு போட்டுக்குவோம், ஸ்டைலா எல்லாமே இருக்கும். இப்ப வாழ்க்கையில பெயிலா நிக்கிறது தெரியுதா? நீங்க நான் உள்ள நுழையும் போது உங்களுடைய ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி நீங்க உள்ள நான் நுழையதுக்கு முன்னாடியே நான் கெஸ் பண்ணிட்டேன். இவங்க வந்து ரொம்ப எதுக்குன்னா உங்களுக்குள்ள சக்தி இருக்கு, அதை வந்து நீங்க அதை பத்த வைக்கணும். பத்த வைக்கிற நாள் தான் இன்னைக்கு இளைஞர் தினம் என்று. அதனால இன்னைக்கு ஒரு நல்ல நாள்ல நான் உங்களை சந்திச்சதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த
கல்லூரி முதல்வர் ஐயா அவர்களுக்கு நன்றி. எல்லாத்துக்கும் நன்றி. இப்ப விவேகானந்தர் அவர்கள் 1863ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி மேற்கு வங்க மாநிலத்தில் பிறந்தாங்க. அவருடைய தாய் தந்தை விஸ்வநாத தத்தா, புவனேஸ்வரி அம்மையார் அவங்களுடைய பெற்றோர். அவருடைய இயற்பெயர் வந்து நரேந்திர தத்தா. ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாக கொண்டிருந்த காரணத்தால தன்னுடைய பெயரை நரேந்திர தத்தாங்கிற மாதிரி விவேகானந்தர் அப்படின்னு மாத்திக்கிறாரு. அப்ப ஆன்மீகத்துல எப்பயுமே ஒருத்தருக்கு ஒரு குருநாதர் இருக்கணும். மகாத்மா காந்தி அவர்களின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. அதே மாதிரி நேதாஜியுடைய குரு சித்தரஞ்சன் தாஸ். புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆருடைய குரு NS கலைவாணர். எப்பயுமே வந்து நீ வந்து பூவோட சேர்ந்த நாளும் வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்க நல்ல நண்பர்களோட சேர்ந்து நல்லாரை காண்பதும் நன்று, நலமைக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்று, அவரோடு இணங்கியும் இருப்பது நன்று என்கிறார். அதனால நண்பர்கள்ல நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க. கூடா நட்பு கேடாய் முடியும். இந்த வயசு ரொம்ப முக்கியமான வயசு, ரொம்ப ரொம்ப முக்கியமான வயசு. ஏன் சொல்றேன்னா, இப்ப நம்ம ஒரு கேசரியே செய்யறோம், இல்ல ஒரு பால் காய்ச்சறோம், எதுவுமே வந்து இப்ப ஒரு உப்புமா செய்யறோம், எது செஞ்சாலும் சரி சமைக்கும் போது அப்படியே ஒரு பாத்திரத்துல விட்டு கிண்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு இதுல கேசரி செய்யறோம்னா அப்ப அது அந்த அந்த நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கும். அது அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு, கருகாம இருக்கிறதுக்கு கிண்டிக்கிட்டே இருப்பாங்க. அதை விட்டோம்னா கருகிடும். அந்த பதத்துல எடுக்கணும். இப்ப நம்ம வெயில் காலத்துல நொங்கு சாப்பிடுறோம். அந்த பீரியடு, அந்த டைம்ல இப்ப ஒரு ஒரு பனங்காய் பூத்து காய்த்து வரும்போது ஒரு 2 மாசத்துக்குள்ள வெட்டினாதான் அது நொங்கு. கடுக்காய் வந்துடும், அப்புறம் தான் பனப்பழம். யார் அந்த சொல்றீங்க? கொஞ்சம் எந்திரிக்கும் போகலாம் தம்பி. பனம்பழம் எப்படி வரும்? கடுக்காய் ஃபர்ஸ்ட், நொங்கு. வெரி குட், உட்காருங்க. ஃபர்ஸ்ட் நொங்கு, அப்புறம் கடுக்காய், அப்புறம் பனம்பழம். புரியுதுங்களா? அதனால எதுக்கு நான் சொல்றேன், அந்த பதம். இளநீ சாப்பிடுறீங்க எக்ஸாம்பிள், இளநீ அந்த பதத்துல கொடுத்தாதான் அந்த தேங்காய், அந்த உள்ள இருக்கிற அந்த தேங்காய் வராதுக்கு முன்னாடி சாப்பிட்டாதான் அது நல்லா இருக்கும். தேங்காய் வந்த போது சாப்பிட்டா அந்த தண்ணி டேஸ்ட் மாறும். அதனால இளைஞர்கள் வந்து சாதிக்கும் வயசும் இதுதான், சஞ்சலப்படும் வயசும் இதுதான், காதலிக்கும் வயசும் இதுதான், கால் தடத்தை பதிக்கும் வயசும் இதுதான். அதனால தடம் மாறும் வயதும் இதுதான், தடம் பதிக்கும் வயதும் இதுதான். நீங்க தடம் மாறினா வாழ்க்கை முழுவதும் தடம் மாறுவீங்க. தடம் மாறாம ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கு இல்லையா? நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு பஸ் ரூட் மாதிரி, பைபாஸ் மாதிரி வச்சுக்கூடாது. சாதனையாளருடைய வாழ்க்கை வந்து தண்டவாள ரயில் வந்த மாதிரி. சாதனையாளருடைய வாழ்க்கை வந்து தண்டவாளத்தில் செல்கிற தொடர்ந்து மாதிரி. ஆக்சுவலா ரயிலுங்கிறது வந்து கிடையாது. ரயிலுங்கிறது வந்து ட்ராக், தண்டவாளத்துக்கு பேர் தான் ரயில். ஆனா தொடருந்துன்னு சொல்லுவோம். தொடருந்துன்றதா கரெக்ட். ஏதாவது ட்ரெயின் வருது, ட்ரெயினுங்கிறது தான் தொடருந்து. நம்ம ரயில் வந்துருச்சானா அந்த தண்டவாளமா வந்துருச்சுன்னு கேட்க போறோம். எப்பயுமே இந்த சமூகம் செய்கின்ற பல தவறுகளை இந்த ஒரு தவறும் இருக்கு. ரயில் வந்துருச்சானா ரயிலுக்கு மீன்ஸா, நீ வேணா டிக்ஷனரி எடுத்து பாரு. RAIL ரயில் அப்படின்னா தண்டவாளம். ரயில் வந்துருச்சான்னு கேட்கறது தப்பு. அதே மாதிரி ட்ரெயின்ல போகும்போது TTR வரான்னு கேட்கறது தப்பு தான். TTE ட்ரெயின் டிக்கெட் எக்ஸாமினர், பரிசோதகர் அவர். இந்த சமூகத்தின் ஒரு மாபெரும் ஒரு சாபக்கேடு. இப்ப நம்ம தாய்மொழியே ஜனகணமான தேசிய கீதத்தை கூட ஒருத்தர் யாராவது தேசிய கீதத்தை பாட தெரியும் வரீங்களா? முன் வரீங்களா? நீரானங்கடல் தமிழ் தாய் வாழ்த்து பாட முன் வரீங்களா? யாராவது சேனல் தமிழ் தாய் வாழ்த்தையும் தேசிய கீதத்தையும் தனியா பாட யாராவது வரீங்களா? பார்க்கணும். எல்லாமே நம்ம கோரஸா சொல்லி 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 பழகி இந்த சமூகத்தின்
ஒரு தவறு, சமூக தவறு. இப்ப நான் என்னுடைய பசங்களை 5 வயசு, அதாவது 5வது வரைக்குமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சேன். குதிரை எந்த இடத்துல வேணாலும் ஓடும். நல்ல குதிரை இருந்தா அது மேடா இருந்தானே, பள்ளமா இருந்தானே, சேதா இருந்தானே, சகதியா இருந்தானே, மணலா இருந்தானே, ஓடுற குதிரை ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி முளைக்கிற விதை அது பாறையில விழுந்தாலும் அது முளைச்சிட்டு தான் இருக்கும். அதனால நம்ம பசங்களை போய் இந்த ஸ்கூல்ல படிச்சாதான் நம்ம வாழ்க்கையில ஜெயிப்போம்னு எல்லாருமே போய் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கிறோம். சேர்ந்த பிறகு அவங்க பார்த்தோம்னா இந்த நிலைமை. இப்ப தமிழ் மாதங்களை கூட நம்ம ஒழுங்கா சொல்ல முடியாத ஒரு சூழல்ல நம்ம இருக்கிறோம். இது வேதனைக்குரிய, வெட்கப்பட வேண்டிய விஷயம். அதனால இந்த நிலை மாறணும்னா உங்களை நீங்க புதுப்பித்துக்குங்க. இளைஞர்களுடைய சக்தி அளப்பரியது. விவேகானந்தர் ஐயாவுடைய நோக்கம் எல்லாமே அப்படிதான். நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறார். நீ ஒரு தன்னம்பிக்கையோட விஷத்தை குடிச்சா கூட அந்த விஷம் சக்தியற்றதாக மாறிவிடுகிறாரு. பயங்கிறது அதாவது நம்மளுக்கு மரணங்கிறது பயம், நமக்கு அது பலவீனம்ன்றாரு. பயப்படக்கூடாதுன்றாரு, துணிச்சலோடு இருக்கின்றாரு, விடாமுயற்சி செய்கின்றாரு. அவருடைய கருத்துக்கள் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். லைப்ரரி போற அந்த பழக்கத்தை உருவாக்குங்க. படிக்க, வாசிப்பை நேசிங்க. தொட்டனை தூரும் மலர்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு அப்படின்றாரு ஐயன் திருவள்ளுவர். நீங்க எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவு தானா வரும். தொட்டனை தூரும் மலர்கேணி, ஒரு ஆத்து மணல்ல எவ்வளவு தோணினாலும் தண்ணி வந்துட்டே இருக்கும். தோணாம தான் வராது, தோணுனாதான் வரும். அதான் தொட்டனை தூரும். நீங்க ப்ராசஸ் எதையுமே வாழ்க்கையில டீயும், இப்ப நம்ம டிகாசனும், பால், சர்க்கரை இது 3ஐயும் கலந்தாதான் அது டேஸ்ட் வரும். சர்க்கரையை போட்டு பாலையை ஊற்றி டிகாசன் ஊற்றி அப்படியே குடிச்சீங்கன்னா அது வேஸ்ட். அப்ப டேஸ்டா வேணும்னா ப்ராசஸ் ஒரு ஸ்பூனை வச்சு கலக்கணும். அதனாலதான் நீங்க தேங்காய் போனா கூட ஒரு குச்சி தருவாங்க கலக்கி கேடாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய நோக்கம் வேற திசையில போயிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பகலில் எரியும் விளக்காய் இன்றைய இளைஞர்களின் சக்தி வீணா போகுது. அது அப்படி இல்லாம கடலில் பெய்யும் மழையாக வீணாக போகாம அது உங்களுடைய உழைப்பு இந்த நாட்டுக்கு நல்லது. நாட்டின் 4வது தூண் தான் மாணவர்கள், இளைஞர்கள். அப்துல் கலாம் ஐயா கண்ட கனவு. அதனாலதான் 2020 இந்தியா வல்லரசு நாடு ஆகும் அப்படின்னாரு. இளைஞர்களுடைய சக்தி அவர் முழுசா நம்பினாரு. அதனாலதான் ஒவ்வொரு மேடையிலும் போய் இளைஞர்களை சந்திச்சாரு. அதனாலதான் மக்கள் ஜனாதிபதினு அவருக்கு பேர் இருந்துச்சு. ஒரு ஜனாதிபதியாக இருந்துட்டு ஆக்டிவா இந்தியாவில் மூளை முழுக்க எல்லா இடத்துக்கும், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போனாரு, ஒவ்வொரு பள்ளிக்கும் போனாரு. அவர் கால்படாத பள்ளியே இல்லாத அளவுக்கு அவருடைய உழைப்பு இருக்குது. தன்னுடைய மரணம் வரை கடைசியா மேகாலயால போய் அது அப்படியே ஒரு கல்லூரியில உரையாற்றும் போதுதான் அவருடைய மூச்சு, அவர் பேச்சு நின்றுச்சு. அதனால அவருடைய கனவை நீங்க நனவாக்கணும். நம்ம நாட்டின் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்கு மிக மிக அவசியம். எப்படி ஒரு கூகுளோடைய சிஇஓ யாரு? எந்திரிச்சு சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு சொல்லு. தெரியும் எப்ப அந்த 3 பேர் தான் சொல்லுங்க. எந்திரிச்சு சொல்லு. எந்திரி தம்பி. நீ அவனை பாக்குறா, அவனை பாக்குறா. தம்பி எந்திரிச்சு சொல்லு. ஒண்ணு கரெக்டா தான் சொல்ற. எந்திரிப்பா. வெரி குட். கை தட்டுங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. பயம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஜெயம் இருக்காது. பயம் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில ஜெயம் இருக்காது. பயத்தை நீங்க விட்டு ஒழிக்கணும். பயப்படாதீங்க. தயக்கம் வரக்கூடாது. மயக்கம் வரக்கூடாது. நீங்க தெரிஞ்சதோ தெரியலையோ ஆன்சர் பண்ணுங்க. தைரியமா எந்திரிங்க. கும்பல்ல கோவிந்தா போடாதீங்க. இதுதான் சொல்ல வர்றது. பஜனை பாடுற மாதிரி ஒத்து ஊதுற மாதிரி நாகசரம் ஊதுனா கூட ஒன்று ஊதிக்குமா. அதுல ஒரு பயனும் கிடையாது.
அதனால வீரத்துறை விவேகானந்தர் அவருடைய கருத்துக்களை படிங்க. அவர் வந்து தன்னம்பிக்கைக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கைன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு, நாட் ஓன்லி விவேகானந்தருடைய லைஃப் ஹிஸ்டரி, பயோகிராபி எல்லாருடைய பயோகிராபி படிங்க. அவங்க அந்த நிலையில எப்படி அப்துல் கலாம் ஐயா கூட சொல்றாரு, நான் வந்து பைலட் தேர்வாகி நான் பாஸ் பண்ண முடியல, ஒரு பைலட் ஆகணும்னு போனேன், பட் நான் அடுத்த இடத்துல அதாவது ஒரு 100 நிலையிலே நான் தவற விட்டேன், அந்த இடத்த பைலட் ஆக முடியல அப்படின்றாரு. தோல்விதான் நம்ம மனுஷனுக்கு வந்து வெற்றிக்கான தொடக்க புள்ளி. எடுத்த உடனே ஒரு கோலம் போடுற ரங்கோலி போடும்போது என்ன ஃபர்ஸ்ட் வெள்ளையில போடுவாங்க, அப்புறம் அந்த பூவுக்கு என்ன கலரோ அதை போடுவாங்க, அப்புறம் பல கலரை சேர்ப்பாங்க, கடைசியில் பார்க்கும்போது ஒரு பார்க்கறதுக்கு ஒரு கண் குளிர்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு செயலும் எந்த ஒரு பயணமுமே வந்து ஒரு சின்ன ஸ்டெப் தான் ஆரம்பிக்குது. எந்த ஒரு பயணமே வாழ்க்கையில ஒரு சிறு இதில் தான் ஆரம்பிக்குது. அதனால சிறு துளி பெருவெள்ளம், அதே மாதிரி பல மழை துளிகள் சேர்ந்தா ஒரு ஒரு பெருக்கெடுத்து ஓடுது. மழை பெய்யுது இல்லையா, பல துளிகள் சேர்ந்தாதான் அந்த இடத்துல தண்ணியா மாறி ஓடுது. அந்த மாதிரி நீங்க பல நாள் முயற்சி மேற்கொண்டீங்கன்னா எப்பயுமே எடுத்த உடனே உங்களுக்கு வந்து வாழ்க்கையில ஜெயிக்கிறது வராது. எப்பயுமே உன்னை வந்து உன்னை நீ வடிவமைச்சுக்கணும். இப்ப இந்த இடத்துல இது இருக்குது, இப்ப இதுல வந்து இந்த கம்பி இருக்குது, இந்த கம்பி எப்படி உருவாக்கி இருப்பாங்க, இது போய் நெருப்புல போட்டு வாட்டி வதக்கி அந்த இதை தயாரி பண்ண பிறகுதான் இது இந்த வடிவத்துக்கு அது வந்திருக்கும். இந்த வடிவத்துக்கு வரணும்னா அந்த நெருப்புல போட்டு வாட்டி வதக்கி அந்த இது வந்தாலும் அது அந்த இடத்துக்கு வர முடியும். அப்ப இரும்போட உருகுநிலை எவ்வளவு, இரும்பு உருகுநிலை எவ்வளவு தம்பி, 1000 செல்சியஸ்க்கு மேல போனாலும் உருகும். 1000 செல்சியஸ். நீரோட கொதிநிலை 100 செல்சியஸ். அப்ப இரும்போட கொதிநிலை வந்து 1000 செல்சியஸ்க்கு மேல உருகும். அப்ப இந்த வடிவம் இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். இந்த பேன் ரேக்க எடுத்துக்கோங்க, இந்த கேமரா எடுத்துக்கோங்க, இந்த ஆங்கிள் எடுத்துக்கோங்க. எதுவுமே தன்னை தயார்படுத்திக் கொண்டாதான் அது முழு வடிவம் பெறும். இதுல கூட வரும், நான் வலிக்குதுன்னு நினைக்கிற அந்த சிலை ஒரு கல்லு சிலையாகாது, வலிக்குதுன்னு நினைக்கிற கல்லு சிலையாகாது. வாழ்க்கையில நம்ம கஷ்டப்படணும்னு நினைச்சா நீ அடுத்த உனக்கு இஷ்டப்பட்ட இடத்துக்கு போக முடியாது. அதனால தோல்விதான் துவக்க புள்ளி. நீ வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா தோல்வி வரும், அதை அப்படியே போயிட்டே இருக்கணும். எப்பயுமே தோல்வியை எடுக்காம அதை வந்து ஒரு அனுபவமாக எடுத்துக்கணும், ஒரு பாடமாக எடுத்துக்கணும். ஃபாதர் ஆஃப் இன்வென்ஷன் யாரு? யார் சொன்னா? எந்திரிக்க, நீங்க தான் சொன்னீங்க. இல்ல அவங்களுக்கே தெரியும். தம்பி நீங்களும் சொல்லணும், படிச்சிருப்பீங்க மறந்துருப்பீங்க, பட் நீங்க புதுப்பிச்சுக்க. அடுத்த தடவை நான் எதுக்கு சொல்றேன்னா, இதுல வந்து ஒரு 100 மாணவர்கள் இருக்கீங்க. 100 மாணவர்களை யாராவது ஒருத்தர் பின்னாடி இன்னொரு 10 வருஷம் கழிச்சு என்ன சந்திக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு இந்த இடத்துக்கு வந்த காரணம் நான் யாரோடைய பேச்சாலும் கேட்டதுனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். புரியுதா? அப்ப நீங்க இது வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக எடுத்துக்காம இச்சமூகத்தின் பழுதை போக்க நீங்க முயற்சி பண்ணுங்க. நான் வந்து சமூக மேன்மைங்கிறது வந்து ஒரு தேர் மாதிரி. சமூக மேன்மை என்பது ஒரு தேர், அது கார் கிடையாது. காரா இருந்தா நான் ஓடிட்டு போயிட்டே இருப்பேன், எனக்கு வீடு சென்னை. சமூக மேன்மைங்கிற காரை அப்படின்னா நான் ஓடிட்டு போயிடலாம். நான் சொல்றது வந்து தேர் வந்து ஒரு ஆளால இருக்க முடியாது. சமூக மேன்மைங்கிறது பெரிய தேர், அது உலகின் மிகப்பெரிய தேர். அது திருவாரூர் தேரே கிட்டவாடின்னு ஒரு பாட்டெல்லாம் இருப்பாரு. ஒரு சினிமா பாட்டுனாலும் எடுக்காம அதுலயும் நிறைய சினிமா பாட்டுலயும் நிறைய பொது அறிவு சம்பந்தமா நிறைய இருக்கு. ஆம்பல் அப்படின்னா அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் வரும்போது ஆம்பல் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் புரியல. அப்படின்னு பார்த்தா காட்டு மல்லிகை தான் ஆம்பல்னு பேரு.
நம்ம தமிழுடைய சிறப்பு பாரு. அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது மொழி வழியாகும், தானம் வாங்கிட பூசிடுவான், தருவது மேலென பேசிடுவான், மானம் பெரிதென வீடுவான், மற்றவருக்காக துயர்படுவான். நீங்க மற்றவருக்காக துயர்படுவோம். உங்க வாழ்க்கை உங்களுக்கு மட்டும் பயன்படாம இந்த சமூகத்தின் மேன்மைக்கு பயன்பட வேண்டும். குறிப்பா சொல்லணும்னா வீரத்துறை விவேகானந்தர் ஐயா மாதிரி அவருடைய கருத்துக்களை படிங்க, அவர் வழியில போங்க. அவர் 1904 ஜூலை 1902 ஜூலை 4ஆம் தேதி இறைவனடி சேர்ந்து இரவாத புகழை அடைந்தார். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அவர் மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர். உலக சமய மாநாடு அமெரிக்கால சிகாகோல நடக்குது. அப்போ சிகாகோ நகர்ல தான் கவியரசு கண்ணதாசன் அவர் போனாரு. அதுல அவர் இறந்த நகரம் சிகாகோ நகர். சிகாகோ நகர் காற்றின் நகரம்னு சொல்றாங்க. சிட்டி ஆஃப் விண்ட், காற்று அதிகம் அடிக்கும் போல. அதனால சிட்டி ஆஃப் விண்ட் நீங்க கூகுள் டைப் பண்ணா வரும் சிகாகோ. கவியரசு கண்ணதாசன் அமெரிக்கா போகும்போது அங்க ஆஸ்பத்திரியில் இருந்த இடம் சிகாகோ. அவருடைய கடைசி பாட்டு கண்ணே கலைமானே கன்னிமையில கண்டேன் உடனே நான் 3ஆம் முறையில வர பாட்டு. இதனால சிகாகோ மனசுல பதிய வைக்கிறதுக்காக சொல்றேன். சிகாகோ உலக புகழ்பெற்ற இடம். குறிப்பா வீரத்துறை விவேகானந்தர் அங்க போறாரு. உலக சமய மாநாடு, இந்து மதத்தை பத்தி பேசுறாரு. எல்லாரும் பேசுறாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் would want to all அப்படின்னு அவங்க பாஷையில பேசுறாங்க. ஆனா இவர் போன உடனே பேசுறாரு. எல்லாரும் பேசுற மாதிரி அவர் பேசல. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் பேசல. எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்றாரு, மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப ஒரு தனித்துவமா தெரியுது. எப்பயுமே தனித்துவமா இருங்க, தன்னம்பிக்கையோட இருங்க. அவர் பேசின அந்த ஸ்பீச்சாலாம் நம்ம உலக இந்தியா உடைய பெருமை, பழமை, புகழ் எல்லாமே உலகம் முழுவதும் போச்சு. நிறைய பேர் உலகம் முழுவதும் இந்தியாவுக்கு வந்தாங்க, இந்து மதத்தை தழுவினாங்க. அதுக்காக எல்லா மதமும் முக்கியமான மதம் தான். எப்பயுமே நீ சென்னை போறன்னா எஸ்என்டி பஸ், எஸ்என்டிசி போகுது, நார்மல் பஸ் போகுது, பிரைவேட் பஸ் போகுது. எல்லா மதமும் சம்மதம் தான். இதுக்காக விவேகானந்தத்துக்காக நான் அதை சொல்றேன். அப்ப எல்லா மதமும் என்ன போதிக்குது? அன்பை போதிக்குது. அனைவரையும் மதிக்கணும்னு தான் போதிக்குது. பிற மனிதனை நேசிக்கணும் தான் போதிக்குது. அதனால எல்லா பஸ்ஸும் சென்னைக்கு போகுது. அது எந்த பஸ்ஸும் முக்கியம் இல்லை, நீ சென்னைக்கு போறது தான் முக்கியம். அதனால மதங்களை மறந்துட்டு மனித நேயத்தோடு இருக்கணும். மதம் என்பது மனிதனுக்கு பிடிக்க கூடாது. மதம் யாருக்கு பிடிக்கணும்? அதனால மனிதனுக்கு மதத்தை பிடிக்க கூடாது. மதம் பிடித்த யானையை விட மதம் பிடித்த மனிதன் மோசமானவன். அதனால அவருடைய புகழ், விவேகானந்தருடைய புகழ் நல்லா நிறைய சொல்லிட்டே போலாம். கன்னியாகுமரியில விவேகானந்தர் பாதை இருக்கு. யாரெல்லாம் போய்க்கிறீங்க? கன்னியாகுமரி யாரெல்லாம் போனீங்க? கை தூக்குங்க. போயிருப்பீங்க. இவர்கிட்ட சொன்னா கூப்பிடுவாரா, பேச வைப்பாரா? அப்படி இல்லை தம்பி. கலந்துரையாடல் இந்த உன்னை எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க பாரு. நான் வர சார் பேசுறேன். அடுத்த மீட்டிங் சார் சொல்லுங்க. எல்லாருமே பேசணும். நான் மட்டும் பேசக்கூடாது, நீங்களும் பேசணும். ஏன்னா நீங்க ஒரு இன்டர்வியூ போறீங்க, தெரிஞ்ச பதில் இருக்கும். அதை எப்படா சொல்றதுன்னா இதே பழக்கம் தான் அங்க வரும். சித்தியமும் கைப்பழக்கம், செந்தரமும் நாப்பழக்கம், வைத்ததோடு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடைப்பழக்கம். அதனால நீ இதே மாதிரி இருக்கும்போது ஒரு இன்டர்வியூ போற, அங்கேயும் போய் இது சொல்லலாமா வேணாமா போது வேஸ்ட் போட்டோம், யுவர் அன்பிட் அப்படின்னு வந்துடும். அவனுக்கு அறகுறையா தெரியும். ஒருத்தர் அறகுறையா தெரியும், தன்னம்பிக்கையோட திறமையா உன்னை காட்டிலும். இப்ப நான் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் இன்டர்வியூ போனேன். எனக்கு தெரிஞ்சது கம்மி, என்னை விட நல்லா படிச்சிருப்பான், ரிஜெக்ட் ஆகி வந்திருப்பான்.
நான் அவனை விட கம்மியா படிச்சிருந்தாலும் என்ன வே ஆஃப் பிரசன்டேஷன், நீங்க வைவா போகும்போது நீ எப்படி பேசுற, ஒரு விஷயத்தை நீ எப்படி சொல்ற அப்படிங்கிறதுல இருக்கு. அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு தான் வைவா. நீ எக்ஸாம் 198 வாங்கினா வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் அனுப்பிடலாமே, ஏன் அனுப்ப மாட்டேங்கிறாங்க? நீ உன்னுடைய வே ஆஃப் பிரசன்டேஷன் என்ன, உன்னுடைய பர்சனாலிட்டி என்ன? பர்சனாலிட்டிங்கிறது வந்து நல்லா அழகா சிவி கொண்டு வச்சுட்டு போறதெல்லாம் கிடையாது. பர்சனாலிட்டிங்கிறது வந்து இன்டீரியரா என்ன, உன்னுடைய உள்ள என்ன இருக்கிறது தான் அந்த அதை பார்க்க தான் அது பண்ணணும். அப்ப நீங்க தைரியமா தன்னம்பிக்கையோட உங்களுடைய வே ஆஃப் பிரசன்டேஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்க. நல்லா எம்பிஏ படிச்சவங்க எம்எஸ்சி படிச்சவங்கலாம் வீட்டில் உட்காந்துட்டு எனக்கு வேலை கிடைக்கணுமா? சாதாரண ஒரு கால் டாக்ஸி டிரைவர், அவருக்கு 5 மொழி தெரியும். எம்எஸ்சி படிச்சவங்க மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பாரு. யார் இவரு? சொல்ற ஒரு பேச்சுக்கு. அதனால படிப்புங்கிறது வந்து, கல்விங்கிறது வந்து நீ எது உன்னை நீயே தயார்படுத்திக்க தான் கல்வி. அதனால அதிகம் படிக்கிறத விட படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் உன்னுடைய திறமையை நீங்க வளர்த்துக்கணும். அதனால லைப்ரரி போற ஹேபிட்ஸ், டெய்லி நியூஸ் படிக்கணும், நியூஸ் பேப்பர் படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சாதான் நீ ஈஸியா ஜெயிக்க முடியும். அதனால நல்லா தெரிஞ்சுக்காங்க. இந்த கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறையில 1892ஆம் ஆண்டுல டிசம்பர் 24ஆம் தேதி போறாரு விவேகானந்தர். இப்பதான் பாறை இருக்கு, இப்ப பாலம் அமைச்சிட்டாங்க. விவேகானந்தருக்கும் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் பாலம் அமைச்சிட்டாங்க. நான் சொல்றது 1892. அப்ப அந்த பாறையை போறோம்னா இவங்க இங்க இருந்து சொல்றாங்க, அதெல்லாம் போகாதப்பா, ஏன் பார்க்க போகாத எல்லாம் தடுக்கிறாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு, டக்குன்னு துண்டை வரிஞ்சு கட்டுறாரு, நல்லா இறுக்கி கட்டுறாரு, குதிக்கிறாரு, கடல்ல நீந்தி போறாரு. ஒரு 100 மீட்டர் நீந்தி போய் அந்த பாறையில உட்காந்து கடல் தவம் புரிகிறாரு விவேகானந்தர். அந்த இடம் தான் இன்னைக்கு விவேகானந்தர் பாறையாக, ஒரு அவர் நினைவாக அவர் தியானம் பண்ண இடத்த விவேகானந்தர் பாறையாக மண்டபம் கட்டி அது ஒரு மிகச்சிறந்த ஒரு சுற்றுலா தலமாக மாறி இருக்கு. தமிழ்நாட்டில் அந்நிய செலாவணி சுற்றுலா தலங்கள்ல அதிகம் பேர் பார்க்க வர்றது ஒரு இடம் கன்னியாகுமரி. நாட் ஒன்லி கன்னியாகுமரி, நிறைய இருக்கு. தஞ்சாவூர் பெரிய கோயில், வேலூர் கோட்டை, இப்படி நிறைய இருக்கு. அதனால நீங்க போற இடமும் ஒரு வரலாற்று புகழ்மிக்க இடமா வரணும்னா விவேகானந்தர் மாதிரி தன்னம்பிக்கையோட நீங்க செயல்படுங்க. வாழ்க்கையில உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் நான் வந்து உதவி ஆய்வாளராக இருந்து நான் வந்து ஆய்வாளராக பதவி உயர்வு பெற்ற தினம் இது. நான் சப் இன்ஸ்பெக்டராக இருந்து இன்ஸ்பெக்டர் ஆகி 2022 எனக்கு ப்ரொமோஷன் ஆர்டர் வந்துச்சு, ஜனவரி 12. அதனால இந்த நாளை நான் மறக்க முடியாது. இந்த நாள் என் வாழ்விலோட என்னுடைய ஆட்டோ பயோகிராஃபியில் மிக்ஸ் ஆன நாள். அதனால இந்த நன்னாளில் விவேகானந்தர் பிறந்த இந்த பொன்னாளில் உங்களெல்லாம் சந்தித்து உங்களோடு உடன்பிறவா சகோதரர்கள் நீங்களும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், உங்க வாழ்க்கை இந்த சமூக மேன்மைக்கு பயன்படணும்னு நான் என்னுடைய நோக்கத்தை, என்னுடைய ஆக்கத்தை அதை செயல்படுத்த உறுதுணையாக உத்வேகப்படுத்திய கல்லூரியின் முதல்வர் ஐயா அவர்களுக்கும் அவர் அகமது சார் அவர்களுக்கும் அனைவருக்கும், இந்த வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. இறுதியாக நான் சொன்ன ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல்ல விஸ்டம் ரெவல்யூஷன் 360 டிகிரி. விஸ்டம் ரெவல்யூஷன் அறிவு புரட்சி உண்டாகணும். அதனால இதை பாருங்க. நான் அதுல மோட்டிவேஷன் நிறைய இருக்கும். 10 ஷார்ட் பிலிம் இருக்கு, ஒரு 20 விழிப்புணர்வு பாட்டு பாடிக்கிறேன். அது ஒன்று மட்டும் பார்த்துட்டு நிறைய இருக்கு, நீங்க பார்க்கும்போது தனியா பாருங்க. விஸ்டம் ரெவல்யூஷன் 360 டிகிரி. இப்போ அதை ஓபன் பண்ணுங்க சார். ஒரே ஒரு பாட்டு சாலை பாதுகாப்பு பற்றி. சாலை விதிகளை நீங்க மதிக்க வேணும், அத ஆபத்து இல்லாம பயணம் செய்ய வேணும். சாலை விதிகளை நீங்க மதிக்க
மதிக்க வேணும். அட ஆபத்தில்லாம பயணம் செய்ய வேணும். தலைக்கவசமில்லா பயணம் அதிவேகமான பயணம் ரொம்ப ஆபத்து 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 ஆபத்து. புது வண்டி மேல இஷ்டம், இந்த பெற்றோர் படுகிற கஷ்டம் இந்த வயசுல புரியாது. வண்டியில் அதிக பாரம், உனக்கு ஆபத்து வருகிற நேரம் அது யாருக்கும் தெரியாது. கீழே விழுந்தா ரொம்ப சொல்ல, உதிரி பாரம் உனக்கு இல்ல. விபத்து இல்லா நாளும் இல்ல, துன்பம் இல்லா நபரும் இல்ல. தலைக்கவசமில்லா பயணம் அதிவேகமான பயணம் ரொம்ப ஆபத்து 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 ஆபத்து. சாலை விதிகளை நீங்க மதிக்க வேணும். அட பாதுகாப்பா பயணம் செய்ய வேணும். சாலை விதிகளை நீங்க மதிக்க வேணும். அட ஆபத்தில்லாம பயணம் செய்ய வேணும். வண்டி வாங்கி ஓட்டு, பழைய வண்டிக்கு போடு கூட்டு என்று வாழணும் பல்லாண்டு. உரிமம் வாங்கி ஓட்டு, அதுக்கு போடணும் நீதான் எட்டு. இப்பவே நான் விளையாட்டு. ஆபத்திலா சாலை இல்ல, ஆசையிலா வயசும் இல்ல. யாருக்கும் இங்க பொறுமை இல்ல, வேகமான பயணம் கொள்ள. தலைக்கவசமில்லா பயணம் அதிவேகமான பயணம் ரொம்ப ஆபத்து 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 ஆபத்து. சாலை விதிகளை நீங்க மதிக்க வேணும். அத ஆபத்து இல்லாம பயணம் செய்ய வேணும். ஓய்வு எடுத்து வண்டி ஓட்ட வேணும். அட விபத்து இல்லாம பயணம் செய்ய வேணும். சாலை விதிகளை நீங்க மதிக்க வேணும். அட ஆபத்து இல்லாம பயணம் செய்ய வேணும்.